நல்ல ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல திமுக கிட்ட காசு வாங்கினதை நிரூபிடானு அண்ணன் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் நம்மளுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு. டேய் நெல்சா நிரூபிடானு என்ன ஒரு அருமையான பேச்சு இல்ல. நல்ல ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தான்னு இதுதான் திரு பிரபாகரன் அவர்களும் தமிழ் தேசியமும் உங்களுக்கு கத்து கொடுத்துச்சா என்ன? சரி, நம்மளும் அவங்கள மாதிரி தேர்ட் கேட்டகரி எல்லாம் போவானா மரியாதையா அண்ணன் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள்கிட்ட என்னோட சில கேள்விகளையும் பதில்களையும் முன்வைக்கிறேன். 2016 நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி காவிரி தண்ணி பிரச்சனை நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒன்று மேற்கொண்டிருந்தாங்க. அந்த போராட்டத்துல விக்னேஷ் என்ற ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர், அதாவது ஒரு இளைஞர், அந்த காவிரி தண்ணி பிரச்சனைக்காக தீ குளிச்சு இறந்தாப்ல. அந்த பையனுடைய இறப்பு அனுபவத்தை வச்சு அந்த பையனுடைய அம்மாவுக்கு மருத்துவ செலவுன்னு சொல்லி தமிழ் தேசிய சொந்தங்கள் கிட்ட இருந்து தமிழ்நாடு முழுவதுமா உலகம் முழுவதுமா வாழக்கூடிய தமிழ் மக்கள் கிட்ட இருந்து பல லட்சங்களை ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்களா? ஆனா ஒத்த காசு கூட அந்த விக்னேஷ் அவருடைய தாயாருக்கு கொடுக்கலையாமே, ஏமாத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. சரிங்கண்ணா, அடுத்த கேள்விக்கிறேன், யாருன்னா ஆளுங்கட்சி? திமுகவா இல்ல டிவிகேவா? யார் நிறைய குத்தம் பண்ணிருக்கா? யார் நிறைய கொள்ளடிச்சிருக்கா? யார் ஆட்சியில இருந்திருக்கா? திமுக கரெக்டா? யார் இந்த தேர்தல்ல அதிகமா பணம் செலவு பண்றாங்க? யார் நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி, அதாவது அலைன்ஸ் வச்சிருக்காங்க? யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க? அதுவும் திமுக கரெக்டா? அண்ணன் திரு சாட்டை துரைமுருகன் சொன்ன மாதிரியே விஜய் வரி ஏய்ப்பு செய்தது மூலமா 2 கோடியோ 4 கோடியோ ஊழல் பண்ணிருக்காரு கரெக்டா? ஆனா திமுக 2 லட்சம் கோடியா 4 லட்சம் கோடியா? அப்ப யாரதான் நம்ம ரொம்ப கேள்வி கேட்கணும், யாரை ரொம்ப அடிக்கணும்? திமுக கரெக்டா? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இந்த தேர்தல்ல? 100 வீடியோ அணில் வருவல், 100 வீடியோ விஜய் வருவல், ஒரு 10 வீடியோ திமுக சாஃப்ட் வருவல். அப்போ யாருக்கு தானே நீங்க வேலை பாக்குறீங்க? 2026 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி எடுத்து ஸ்டாண்ட் சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஆன்டி டிஎம்கேவை தாண்டி, அதாவது திமுக எதிர்ப்பை தாண்டி ஆன்டி டிவிகே 2 லட்சம் தமிழ் சொந்தங்களை சிலோன்ல, அதாவது ஸ்ரீலங்கால கொண்டு குவிக்கும் போது 2 ஏசி வசதியுடனும் 2 துணைவியாருடனும் மெரினா கடற்கரையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்த கட்சினா அது. நீங்க சொல்ற மாதிரியே அந்த துரோகியை அடிக்கிறத விட அணில் பெருசா போயிடுச்சா என்ன? கனிமாவில திருட்டுது எங்க ஐயா மனோதகராஜ் அவர்களை நான் தனியாளா தான் எக்ஸ்போஸ் பண்ணேன். உங்கள மாதிரி கட்சி பின்பலமும் கிடையாது, ஏதாவது ஒண்ணுனா பின்னாடி வர்றதுக்கு கட்சிக்காரங்களும் கிடையாது, பணபலமும் கிடையாது. திருநெல்வேலியில ஒரு கடற்கரை கிராமத்து மக்களுக்காக பேசிக்கிறது 762 மக்கள் பயனடைகிற அளவுக்கும் அவங்களோட 20 வருஷம் போராட்டம் நிறைவடைகிற அளவுக்கும் தொடர்ந்து மக்களுக்காக பேசி களத்துக்கும் போய் தனி ஆளா தூண்டில் வளையம் அமையறதுக்கான 13 கோடியே 70 லட்சத்துக்கான ஃபண்டை என்னால முடிஞ்ச இந்த வயசுல கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த மக்களோடு ஒன்றிணைஞ்சு என்னால ஏதோ பண்ண முடிஞ்சது. வீடியோல மட்டும் நான் பேசலாங்கன்னா களத்திலேயே என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு தானே இருக்கேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோக்கணும்னு இப்படி ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு வேண்டான்னு கொளத்தூர் தொகுதியில தமிழ் தேசியத்தோட தந்தை கலிவர்மாள் அவர்களுடைய பேத்தியான ஊர்மிளா அவர்களுக்காக வீடு வீடா வீதி வீதியா சென்று என்னால முடிஞ்ச ஏதோ இந்த சின்ன சின்ன பிரச்சாரம் எல்லாம் பண்ணேன்னா, இந்த துண்டறிக்கை கொடுக்கறது, வீடு வீடா போய் பேசுறது, கேன்வாஸ் பண்றது, மைண்ட் வாஷ் பண்றதுன்னு ஏதோ பண்ணேன்னா பல வீடியோஸ்ல தொடர்ந்து பேசணும். டிவிக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஏன் நாம் தமிழர் வந்தாலும் பரவாயில்ல, அண்ணா திமுக வந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் அமையணும், காரணம் மக்களுக்காக ஒரு நல்லாட்சி அமையணும்னு. மக்களுக்காக தான், எல்லாருக்காக தான், திமுக எதிர்ப்புல தான் பேசினே தவிர விஜய் ஜால்ரால எல்லாம் நான் பேசலாங்கண்ணா. ஆனா ஒரே ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே அதை ஏத்துக்க முடியாம எங்க அப்பாவையும் அம்மாவையும் என்னோட பிறப்பையும் இவ்வளவு அசிங்கமா கொச்சையா பேசுறீங்களே. உங்க மேலேயும் உங்க கட்சி மேலேயும் கொள்கை தலைவரான பிரபாகரன் அவர்கள் மேலேயும் நான் எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? மக்கள் வச்சிருந்தாங்க தெரியுமா? சுக்குநூறா உடைச்சிட்டீங்களா? ஒருத்தரோட பிறப்ப பழிக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல மனுஷராக முடியுமாண்ணா? சரி பரவாயில்லங்கண்ணா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே என்னோட அப்பா அம்மா தான். அவங்க வீட்டு பிள்ளைய நான் இருக்கிறதுல நீங்க சொல்றது மூலமா பெருமைப்பட்டுக்கிறேன். போதுமா?